மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் மகிமையோ பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. ஒரு நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. வயல்வெளியிலே மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்த தூதர் மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி தேவ தூதர்கள் நேரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக இயேசு பிறந்ததுதான் நற்செய்தி. இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. அடுத்த செய்தி என்ன? குழந்தையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. குழந்தையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். மாட்டு தொழுவத்தின் முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. இதன் மூலம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை குறித்தார்கள். அல்லேலூயா. மனுஷர் மேல் பிரியம். தேவனை விட்டு விலகி போன மனுஷன் மேலே இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலம் ஒரு பிரியம் உண்டாகிறது. மனம் போல வாழ்ந்த நம்மே ஒரு பிரியம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதனால நாம இயேசு கிறிஸ்து மேல பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். பண்டிகைக்கு மாத்திரமல்ல, எல்லா நாளும் எப்பொழுதும் தேவன் மேலே பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா தேவன் மேல் பிரியமாயிருந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் இந்த உலகத்தில் பார்த்தார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாயிருக்க வேண்டும், சந்தோஷமாயிருக்க வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இயேசு பிறப்பின் பண்டிகைக்காக கேக்கு கொடுக்கிறோம், நல்ல பிரியாணி செய்து சாப்பிடுகிறோம், நம்ம அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. இது நல்ல காரியம் தான். ஆனால் இயேசு பிரியமுள்ளவர், நம்மை பிரியமை இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்து போகும். அவர் பிரியமா வைத்தாருன்னா நாம் என்ன செய்யணும்? அவர் மேல் பிரியமா இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவர் மேல் பிரியமா இருக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு சில காரியங்களை அம்மாக்கெல்லாம் மத்திய பேசாம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. தேவதூதன் யோசேப்பிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ அவள்
மரியாள் ஒரு குமாரனை வருவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ஏன் ரட்சிக்க வேண்டும்? ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோம்? தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நம்மை தேவன் ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. மரியாள் பெற்றெடுத்த மைந்தன் மனுக்குலத்தின் மக்களை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. ஏன் ரட்சிக்க வேண்டும்? எல்லாரும் நல்லாதானே இருக்கிறாங்க என்று நாம் சொல்லுவோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆதாமை படைத்த ஆண்டவர், தன்னுடைய சாயலின்படி படைத்த ஆண்டவர், தன்னுடைய ரூபத்தின்படி படைத்த ஆண்டவர், நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாக்கிற தேவன் ஆதாமிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் ஒரு மரத்தை காட்டி சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே ஆனாலும் அதை இச்சிக்கப்படத்தக்க விருட்சத்தின் கனியும் புசிப்பது நல்லது என்று ஏவாள் கண்டு சாத்தானுடைய ஆலோசனையின்படி அதை புசித்தார். அல்லேலூயா. தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு 2 பேரும் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களுக்கு பின்னாக என்ன செஞ்சாங்க? நேற்றைக்கு வரைக்கும் தேவனோடு சந்தோஷமா இருந்தவர்கள், பேசினவர்கள், நல்ல மகிழ்ச்சியா இருந்தவர்கள், இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்ட போது சத்தத்திற்கு பயந்து, தேவனுடைய சத்தத்திற்கு பயந்து தோட்டத்தில் உள்ள விருட்சங்களுக்கு பின்னாக ஆண்டவர் ஆசையாய் படைத்த ஆதாமை தேடுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஓடித்துக் கொண்டேன் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்டதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஏன் பயந்து ஒழித்துக் கொண்டான்? அவன் நிர்வாணியாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் பிறந்த மேனியோடு இருக்கிறான். அந்த பிறந்த மேனியோடு தேவனிடத்தில் வருவதற்கு அவனுக்கு முடியவில்லை, வெட்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கிறது? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார்.
அவரிடத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நான் புசித்தேன் என்றான். அல்லேலூயா. இப்ப யாராவது தப்பு பண்ணுனா அதுக்கு காரணத்தை தேடுவோம். அல்லேலூயா. உன்னாலதான் எனக்கு இது வந்தது. அது எங்க இருந்த அந்த காரியம் வந்தது? ஆறாம் இடத்திலேயே வந்தது. இது காரணம் அவள்தான் ஜீவனுக்கு தந்த சரியான வழியை கொடுத்தாள். நான் அதை ஆண்டவர் என்ன சொன்னார்? நன்மை தீமை அறியத்தக்க விருத்தத்தின் கனியை புசிக்க நாளிலே சாகவே சா. இப்போ அவரு ஆதாம் என்ன சொல்லுகிறார்? வீரனை கொடுத்த ஸ்ரீயானவள் என்ன கொடுத்தா? அதனால இப்ப நான் நிர்வாணியா இருக்கிறேன். தோட்டத்தின் விருஷங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பார்க்கும் போது நிறைய சாபங்கள் காட்டு மிருகமாகிய சர்ப்பத்தின் மேலும் ஸ்ரீயின் மேலும் ஆதாமின் மேலும் நிறைய சாபங்களுக்கு உண்டாகிறதை பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் தேவனுக்கு சத்துருக்களாகி போனார். அதனால நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசுவுக்கு பிரபோதிப்பியாய் சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இழந்து போன மனுஷனை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். அல்லேலூயா. இன்னைக்கு புறப்பல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன? இழந்து போன மனுஷனை தேட வந்தேன், ரட்சிக்க வந்தேன், தேடி ரட்சிக்க வந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இழந்து போனவர்களா இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறாரா? இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த செய்தியின் மூலம் நாம் இதை அறிந்து கொள்ள அடுத்தபடியாய் பார்க்கும் போது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் கெட்டு போய் கிடந்த மனிதனையும் மனுஷியையும் ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. கெட்டு போனதுன்னா என்ன அர்த்தம்? கெட்டு போனதுன்னா என்ன அர்த்தம்? நாம கடையில முட்டை வாங்குறோம் வச்சுங்க, அதுல ஒண்ணு கெட்டு போயிருக்குதுன்னு சொன்னா அது நமக்கு சமையலுக்கு போதும். அதை உடைக்கும் போதே அதோட துருவா தாக்கம் அடிக்கும். அல்லேலூயா. அதை உடனே தூக்கி குப்பையில போட்டுருவோம், அப்படிதானே? அப்போ இதே மாதிரி ஒரு பழம் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது கெட்டு போயிருந்தால் அது நமக்கு உதவும். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கெட்டு போயிருந்தா ஒருவரையும் மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு ஏன் வந்தார்? எதற்கு வந்தார்? ஆதாமார் இழந்த மகிமையை நமக்கு கொடுக்கும்படி இயேசு வந்தார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. நாம் பண்டிகை கொண்டாடுகிறோம். எத்தனையோ பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இழந்து போனவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய பார்வையிலே கெட்டு போனவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா.
இதையெல்லாம் திரும்ப ஒரு விசை நினைவூட்டுவதற்கு தான் நமக்கு திரும்பவும் இந்த ஆண்டு என்ன வந்திருக்கு, பண்டிகை வந்திருக்கிறது. என்ன பண்டிகை வந்திருக்கிறது? கிறிஸ்துமஸ் பண்டிகை. இப்படி நாம் ஆராய்ந்து வேத வசனங்களை ஆராய்ந்து அதிலே அதன்படியாய் நடக்க நம்மை ஒரு தீர்மானம் எடுத்தால் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு அர்த்தம் உள்ள கிறிஸ்துமஸ் ஆயிடும். அல்லேலூயா. இல்லைன்னா கிறிஸ்துமஸுக்கு பற்றி ஒரு அர்த்தமும் இல்லை. இன்னைக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் உலகம் முழுவதும் பலவிதமான செய்திகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அர்த்தங்கள் நமக்கு பிரயோஜனமாயிருந்தால் அந்த அர்த்தம் உள்ள கிறிஸ்துமஸ் ஆயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. யார் பாவம் செய்கிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ அவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம், அவன் ஆதாம் காலம் முதல் பாவம் செய்கிறவன் ஆயிருக்கிறான். அல்லேலூயா. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசன் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் பிறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசன் அடிமைத்தனத்திற்குள்ளாயிருந்து பாவம் செய்து கொண்டிருக்கிற, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களை ரட்சிக்கும்படிக்கு இயேசு பிறந்தார். அல்லேலூயா. தூதர்களின் துதியையும் தூய தேவனுடைய மகிமையும் தூரவே விட்டிறங்கி நம்மை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிங்க. பேதுரு 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். அந்த கேட்ட வார்த்தைகளின்படியாய் வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது நாம் இழந்து போன ஆத்தும ரட்சிப்பை பெறுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களே, நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருக்கும் போது ஆத்தும ரட்சிப்பு நமக்கு திரும்ப கிடைக்கிறது. அடுத்தபடியாய் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இயேசு மனுக்குலத்தின் மக்களை ரட்சிக்க வந்தார், நம்மை ரட்சிக்க வந்தார். இரண்டாவதாய் நாம் பார்க்கும் போது இதோ ஒரு கன்னிகை கற்போதி ஆயிரம் குமாரனை பெறுவாள். அவளுக்கு இம்மானுவேல் என்றே பெயரிடுவார். அல்லேலூயா. வருகையை முன்னறிந்து ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பமாகி ஒரு குமாரனை, கன்னிகை கர்ப்பமாகி குழந்தை பெற்றார். அது நம்ம உலகத்துல இருக்கிறதுலயே ஒரு பெரிய அசிங்கம். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஒரு மனுஷரால் பிறக்க முடியாது. அல்லேலூயா.
அதனால கன்னிகையின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் குழந்தையாக பிறந்தார். அல்லேலூயா. அது நமக்கு நிறைய தெளிவாக சொல்லுகிறது. ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்து. அப்ப அந்த கன்னிகை பெறுகிற குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா? கொஞ்சம் பாடுகள், கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் வேதனைகள் எல்லாம் வரும்போது இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். கஷ்டம் வரக்கூடாது, பாடுகள் வரக்கூடாது, சோதனையும் வரக்கூடாது, வேதனையும் வரக்கூடாது. தீவனோ என்ன சொல்லுகிறார்? அவளை மறந்தார். வேற சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவர் என்னை மறந்தார் என்று சொல்லு. கஷ்டம் வரும்போது அவங்க நல்ல வேலையிலே நான் இயேசு மறந்தார், கையிலே பணமில்லை நான் இயேசு என்னை மறந்தார். இப்படி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற தலைவர் அப்படின்னா ஆலயத்துக்கு போகலன்னா கேட்டா என்ன சொல்றாங்க? ஆலயத்துக்கு போய் என்னதான் காட்டுறாங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போனால் எவ்வளவு மேன்மை இருக்கு. ஆலயத்திலே இருந்துதான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வாதம். அதை அறியாமல் பிசாசு வஞ்சிக்கிறான். ஏவாளை வஞ்சித்தவன் என்றும் கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறான். ஆதாமை வஞ்சித்தவன் என்றும் கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறான். அப்படி புலம்பிக் கொண்டு ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்தேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்தேன், நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவு நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் மாவனாகிய லாபான் யாக்கோபுக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. பள்ளி உள்ள நாய் புழக்கம் குட்டிகள் உன்னுடையதுதான், புள்ளி உள்ளதெல்லாம் உன்னுடையதுதான், கலப்பு தரம் நாய் புழக்கம் குட்டிகள் உன்னுடையதுதான். அல்லேலூயா. திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பாவனாகிய லாபான் யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றினார். வேதம் சொல்லுகிறது 10 முறை மாற்றினார். அல்லேலூயா. ஆனால் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன், கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணினார்? அவனோடு கூட இருந்து லாபானுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்து யாக்கோபு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட அநேக தேவ பிள்ளைகள் சொல்லலாம், என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. கவலைப்படாது. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்தால் யாக்கோபின் தேவன் நாம் தேவன். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 46ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் யாரு? சேனைகளின் கர்த்தர், நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால், யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ கலங்க வேண்டியதில்லை, நீ அஞ்ச வேண்டியதில்லை. அல்லேலூயா. நமக்கு யார் எதிராக சொல்லுவாங்க, அவன் மந்திரம் பண்ணிட்டான், அவன் கிள்ளி சூனியம் பண்ணிட்டான். அல்லேலூயா.
யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல். நீ தேவனை நோக்கி கூப்பிடுகிற மகனாயிருந்தால் மகளாயிருந்தால், சோத்தரித்த தேவனை மகிமைப்படுத்துகிற மகனாயிருந்தால் மகளாயிருந்தால், ஒரு மந்திரவாதம் என் பக்கம் வராது, ஒரு தில்லி சூன்யம் வராது. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி கொண்டு தெரியாது. நிறைய ஊழியக்காரங்க இதுக்கு வேண்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பில்லி சூன்யம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு ஒரு 10,000 ஆகும், 20,000 ஆகும், 1 லட்சம் ஆகும். ஒரு வாரம் உட்கார்ந்து என்ன செய்யணும்? நீங்கள் புறப்பட்டு போங்கள், போகும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது சொல்லிட்டு என்ன செய்யணும்? வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகப்படுத்தணும், வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகப்படுத்தணும். அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்த சொன்னா வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தணும். சாசுகளை எல்லாம் என்ன செய்யணும்? தொடர்த்தணும்னா அதுக்கு என்ன காசு? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுத்த ஊழியர்களை நீங்கள் மறந்து போகிறார்கள். காசுக்கு காசுக்கு காசு கொடுத்தா அவர்களை மறக்காம இருக்கிறாங்க. அவங்களும் அமுக வர்றாங்க, இவங்களும் அமுக செய்யறாங்க. எவங்களுக்கு தினந்தன பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும், தினந்தன அருபாசம் இருந்து கொண்டே இருப்பார். தினந்தன காணிக்கை என்ன செய்யணும்? ஆசத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கும். பேரு தேவாலயத்துக்கு போகும்போது, பேரு யோவான் தேவாலயத்துக்கு அங்க ஒரு சப்பாடி எடுத்து உட்கார்ந்து இருந்தான். இப்ப கூட நம்ம சில தேவாலயங்களுக்கு அப்படி போகும்போது பிச்சைக்காரர்கள் அப்படி இருந்து கொண்டு அப்படியே ஐயா தங்கி கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி வேறு ஒரு காலத்திலேயே அப்படி நடக்கும். அப்போ பேரு என்ன சொல்றார்? என்னிடத்துல பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்துல ஒண்ணுமே இல்லப்பா, பாக்கெட் எப்படி இருக்கு? இப்ப வெறுமையா ஏதாவது வைத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனை பார்த்து நிறைய வைத்திருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? போறது. ஆனா வெறுமையாக வைத்திருந்த வேறு என்ன சொல்லுகிறார்? வெள்ளிய பொண்ணு என்னிடத்திலே இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நாமத்தினாலே எழுந்து நட. அவன் எழுந்து குதித்து அல்லேலூயா. அவன் பிச்சை இருக்கிறது. ஒரு 50 லட்சம் 1 ரூபாய்க்கு எதிர்பார்த்திருந்த அவனுக்கு 50 காசு 1 ரூபா கொடுக்கிறவனாய் மாற்றுகிறவனாக முடியும். அல்லேலூயா. பிச்சை எடுக்கிறவனாக பிச்சை எடுக்கிறானே சொல்றாங்க. நிறைய பேருக்கு அப்படிதான். பிச்சை எடுக்கிறவன் எப்படி இருக்கணும்? பிச்சை எடுக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பாக நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கொண்டு போதும். அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக கேட்டு வருவதில்லைன்னு யோசுவாவோட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுகிறான்? மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் பேதுருவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் அப்போஸ்தலர்னு பேருக்கு முன்னா போட்டிருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்க தீர்க்கதரிசி என்ன போட்டிருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்க சுவிசேஷகர்னு போட்டிருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்க பாஸ்டர்னு போட்டிருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்க மெய்ப்பர்னு போட்டிருப்பாங்க. இப்ப நிறைய ஊழியக்காரங்க டாக்டர் என்ன போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் முதல்வர் எல்லாம் ஜெபம் பண்ணா சூப்பர். இந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? இப்ப உள்ள ஊழியக்காரங்க எல்லாம் ஆற மாறிட்டாங்க. 1000 ரூபாய் கொண்டு போனாதான் கன்சல்டிங், அதுக்குதான் 1000 ரூபாய் சொல்றாரு. டாக்டர் போட்டு டாக்டர் ஏன் போடுறாங்க?
டாக்டர் ஏன் போடுறாங்க? 1000 ரூபாய் எடுத்துறோம். சில டாக்டர் தான் 100, 200 வாங்குறது. வியாதிக்கு ஏற்றபடி ஒரு டாக்டர் எவ்வளவு வாங்குறாங்க? 500, 1000, 2000. இந்த டாக்டருங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியல. இல்லையா? அங்க போனவங்களுக்கு தான் தெரியும். டாக்டர் போட்டிருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட போனவங்களுக்கு தான் தெரியும். நான் போனதில்லை, அதனால எனக்கு தெரியாது. பாருங்க, மார்க்கெட்டில் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறது முக்கியம் அல்ல. அந்த வார்த்தை மூலம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கலாத்தியர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அவரை இரட்சகராய் அவர் அனுப்பினார். இம்மானுவேலனாய் அவர் அனுப்பினார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது இதற்காக அனுப்பினார் என்று பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தோம், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து புறப்படுவதற்கு முன்பே மீகா தீர்க்கதரிசியின் மூலம் இஸ்ரவேலை ஆளுகிறவர் இயேசு எண்ணிக்கை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமோ, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீ அவர்கள் மேடுகளை பிரிப்பாய். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆளுகிற தேவன், நம்மை ஆளுகிற தேவன், நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன், நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகன் நம்மை ஆளுகிறவர். அல்லேலூயா. இயேசு நம்மை ஆளுகிறவர். இயேசு நம்மை ஆளுகிறாரா? உலகத்திலே ஒரு ஆளுகை இருக்கிறது, அதை விட்டு விடுவோம். அல்லேலூயா. 5-10 வருஷம் ஒருத்தர் ஆடுவார், அப்புறம் வேற யாராவது வந்து ஆடுவாங்க. ஆனா நித்தியமாய் நம்மை ஆளுகிறவர் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆளுகிறவர் நம் இயேசு. இஸ்ரவேல் யாரு? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? பிசாசின் அடிமைத்தன முகத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? தேவ கோபமாகிய தண்டனையிலிருந்து விடுதலை. அப்ப நீ இஸ்ரவேலே நீ பாக்கியவான்.
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உலகத்துல யாரும் இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஈடாக இந்த உலகத்துல ஒத்தது. ஏன்னா சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை விரும்பிய பட்டயம் அவரே இயேசுவே. அவர் சகாய எல்லா காரியத்திலும் உனக்கு சகாயம் செய்கிறவன். மகிமை விரும்பிய பட்டயம் அவர். ஹல்லேலூயா. அதனால அவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள் கூட என்ன செய்யறாங்க? ஸ்டார் தொங்க விடுறாங்க. எதுக்கு? இயேசு பிறந்தார் என்ற அதை நிரூபிக்கிறாங்க. இயேசு பிறந்தார், இயேசு என் வீட்டிலே பிறந்தார். ஹல்லேலூயா. நட்சத்திரம் ராஜாவாய் பிறந்தார் என்று சொல்லி ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில போய் சாஸ்திரிகள் கேட்கிறார். அவருக்கு தெரியல, ஏரோது ராஜாவுக்கு தெரியல யாரு பிறந்தவனும். ஆனால் அது திரும்ப எங்க போய் நின்னது? மாட்டு தொழுவத்துல போய் நின்னது. ஹல்லேலூயா. அங்கே குழந்தைக்கு விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் காணிக்கையாக வைத்து குழந்தையை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த வீட்டில் பயன்படாதது. அவர்கள் அந்த வீட்டுக்கு பிரவேசித்து பிள்ளையும் அந்த தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் முக்கியங்களை திறந்து பொன்னையும் தூவர்க்கத்தையும் பிள்ளை கோலத்தையும் அது காணிக்கையாக வைத்தார். ஹல்லேலூயா. பொன்னையும் தூவர்க்கத்தையும் பிள்ளை கோலத்தையும் காணிக்கையாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். ஏன் பணிந்தார்கள்? அது யூதருக்கு ராஜா. யூதா யூதா என்று ஏன் பெயரிட்டாள்? ஏன் பெயரிட்டாள்? இனி கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயர். ஹல்லேலூயா. அப்போ யூதருக்கு ராஜா யார்? துதிக்கிறவர்களுக்கு ராஜா யார்? யார் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு ராஜாவாய். அவர் சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை விரும்பிய பட்டயமாய் இருந்தார். துதிக்கிறதுக்கு நேரம் என்ன? துதி வாயில வரல இல்லையா? இயேசு ராஜாவா இருக்க முடியாது. இயேசு ராஜாவா இருந்தாதான். இப்ப கூட பாருங்க, ராஜா கிடையாது. தமிழகத்துல ஆள்ற அந்த முதலமைச்சர் எல்லாம் பார்க்கும் போது விளையாட்டு போட்டியில வெற்றி பெற்றா 5 கோடி 1 கோடி அதே மாதிரி எது எதற்கோ பணம் செய்கிறார்கள். அள்ளி அள்ளி கொடுத்து அப்போ அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் செய்யும் போது ராஜாதி ராஜாவாகிய இயேசு நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரா இல்லையா? 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். கர்த்தர் வானங்களை தம் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். கர்த்தர் வானங்களிலே தம் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தை ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தை ஆளுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வானங்களில் தம் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். வானங்களில், வானத்திலே தான் வானங்களிலே. ஹல்லேலூயா. அவருடைய ராஜரீகம் சர்வத்தை ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஹல்லேலூயா. மறந்து போக கூடாது. சர்வத்தை ஆளுகிறார். 72ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் பூமியின் எல்லை வரைக்கும் அவர் சாடுவார். ஹல்லேலூயா. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி
பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். வானத்திலே இருந்து சர்வத்தை என்ன செய்கிறார்? அரசாளுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 66 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாலபடி, பூமி எனக்கு பாலபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாலம். அப்போ வானத்திலே சிங்காசனத்தை வைத்திருக்கிறவர் தன்னுடைய பாதத்தை எங்க வச்சிருக்கார்? பூமி. அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை ஆளுகிறவர் என்பதை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? மறந்து போகிறோம். அதே 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் கூட என்றார். இருக்கிறேன். உலகம் எப்ப முடியுதோ அது வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கும் போது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, உங்க இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொந்தமாக்கினார். எங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொந்தமாக்கினார். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். முதலாவது அவர் ரட்சகர், இரண்டாவது இம்மானுவேல், மூன்றாவது இஸ்ரவேலை ஆளுபடி பிறந்த அவர் ராஜா, இப்ப நான்காவது தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஊழியக்காரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கும்படி ஆயுத உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். போதும். ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஊழியக்காரன் என்ன சொல்லணும்? எந்த பிரசங்கத்திலையும் சொல்லணும், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. தேவராஜ்யத்தை குறித்த உபதேசத்தை கேட்க முடியவில்லை, தேவ பக்திக்குரிய ஊழியத்தை குறித்து பிரசங்கத்தை குறித்து கேட்க முடியவில்லை, பரிசுத்தத்தை குறித்த உபதேசத்தை குறித்து கேட்க முடியவில்லை. நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் இந்த ஆண்டவர் சொன்னார்ல, அதை செய்யணும், அதை பிரசங்கிக்கணும்ல. தேவபக்தியான இந்த ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் பாகத்தம் உள்ளதாக யார் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதை சொல்லணும்ல, அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டா அதுல வெள்ள ஜிப்பா போட்டு கொண்டு தாடி வச்சிருக்க சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க என்ன சொல்லுவோம்? பேங்க்ல அக்கௌண்ட்ல என்ன ஏறுது, பணம் ஏறுதுன்னு சொல்லுவோம். நீங்க 4வது மாடி 5வது மாடி எல்லாம் கட்டுவீங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் உங்களுக்கு சம்பளம் பெருசா வருதுன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. உலக தேவராஜ்யத்தை குறித்து உபதேசித்தார் இயேசு. ஊழியக்காரனை சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போகும்போது தேவராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று. அது சொல்ல மாட்டாங்க, உலகத்திலேயே சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் சந்திரமண்டலத்திலே கிரவுண்ட் வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. சந்திரமண்டலத்துல என்ன வாங்க போறாங்க? இடம் வாங்க போறாங்க. அதுக்கு நிறைய பேர் இப்ப சேர்த்து வச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே,
மத்திய 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு. இந்த பூமி எந்தனைக்கு சாம்பலாய் போக போகுது. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய தேவ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். அப்பொழுது முடிவு. அல்லேலூயா. நாம் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இயேசு வருகிறார் என்று பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது என்னாலும் முடிவு வரும். அடுத்தபடியாய் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக அநேகரை மீட்கும்படி ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுக்க வந்த இயேசு. அல்லேலூயா. பிறப்பின் பண்டிகை எப்படி முழுமை அடைகிறது? ரட்சிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆளுகிறார், தேவராஜ்யத்தை கொடுத்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. எப்படி முடிவு அடைகிறது? அது ஊழியம் கொள்ளும்படி வராது. அதை இதை செய்யலாம் சொல்ல ஊழியம் செய்ய வந்தார். அல்லேலூயா. தேவராஜ்யத்தினுடைய ஊழியத்தை செய்ய வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ரோமர் 5:8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் பாவிகளாய் இருப்பதனால நம்மை மீட்டெடுக்கும்படி இயேசு நமக்காக மரித்தார். அல்லேலூயா. தீர்த்து எழுதின நிருபம் பவுல் தீர்த்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனமா மாறும்படியாகவும் கிரியைகளை செய்ய ஆண்டுடைய சொந்த ஜனங்களாகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக ஆண்டவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கழித்தவர் ஒருவன் உன்னை அசத்தை விட இடம் கொடாது. இவைகளையே பேசணும், இவைகளையே போதிக்கணும், சகல அதிகாரத்தோடும் அடிந்து கொள்ளும். அல்லேலூயா. எப்படி? நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம். இயேசுவின் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? பக்தி வைராக்கியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம் அவரிடத்தில் அன்பு
கூறுகிறீர்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை லட்சியாமல் இருந்தும் இப்பொழுது அவரை லட்சியாமல் இருந்தோம். அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இயேசுவை நம்ம இப்ப காண்கிறோமா? சினிமாவை போட்டு காட்டுறாங்க. ஆனாலும் அவரிடத்தில் வார்த்தையிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். அவரை தரிசியாமல் இருந்தோம், அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் சந்தோஷம் நிறைந்ததும் மகிமையாக நிறைந்ததுமாயிருக்கிற என்ன சொல்லப்படுகிறது? சொல்லி முடியாததும் மகிமையாக நிறைந்ததுமாயிருக்கிற சொல்லி முடியாத சந்தோஷம், மகிமையாக நிறைந்த சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறோம். அல்லேலூயா. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதனால கல்வாரி சிலுவையிலே அவரை அறிந்தார்கள். நாம் நீதிமான்கள் ஆகும்படியே அவரோடு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார் என்ற விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. நாம் செய்த நீதியின் கிரிகளை நிமித்தம் நம்ம என்ன செய்யல? ரட்சிக்கல. எப்படி ரட்சித்தாரப்பா? தமது இரக்கத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும். மறுஜென்மம் முழுக்கினாலே ஞானசான். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால் 30வது வயசுல மூழ்கி ஞானசான். அதான் மறுஜென்ம முழுக்கு. அல்லேலூயா. அது மறுஜென்ம முழுக்கு. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய நாம் என்ன செய்வோம்? நம்மை ஆண்டவர். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? ஆண்டுடைய இலக்கத்தின்படி மறுஜென்ம முழு கை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம உண்மையாக ரட்சிக்கப்படும். பரிசுத்த ஆவியை பெறலைன்னா முழுமையான ஸ்நானம் எடுக்காம பரிசுத்த ஆவியும் பெறாம யாரும் நான் ரட்சிக்கப்பட்ட சொல்லி கொண்டு நடக்க முடியாது. அல்லேலூயா. லேவியராகவும் 14வது அதிகாரம். அந்த 2 விளையாட்டுகளை குறித்து ஒரு சீட்டும் கர்த்தர் பேரில் ஒரு சீட்டும் பூக்களாக புறப்பட்ட விளையாட்டுக்கடாவுக்கு ஒரு சீட்டும் போட்டு பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி பூக்காடாக சீட்டுழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ சூழ்ச்சி உண்டாகவும் அதை வனாந்திரத்திலே பூக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் ஆமா கர்த்தருடைய சந்ததியை உயிரோடே இருந்தான். ஆமா மோசையோட ஆண்டு சொல்லும் போது 2 வெள்ளாட்டு குட்டிகளை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கொண்டு வந்து கர்த்தருக்கு என்று ஒரு சீட்டு. அல்லேலூயா. பூக்காடாக விடும்போது வெள்ளாட்டு கடாவுக்கு என்று ஒரு சீட்டு போட்டு கர்த்தருக்கு என்று சீட்டு கொடுத்த வெள்ளாட்டு கடாவை என்ன செய்யணும்? பாவ நிவாரண பலியாக பணி செலுத்தணும். போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு போய் பாவத்தை உண்டாக்கவும் அதை போக்காடாக விடணும். வனாந்திரத்தில் விடவும் கர்த்தருடைய சந்தையில் இதோட அதை போக இருக்காங்க. அல்லேலூயா. இதை பற்றி தான் பார்க்கும் போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க.
எபிரேயர் 9:22. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்திருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பாவமில்லாமல் தரிசனம் கொள்ளும். பழைய நம்பியாரு ஒரு ஆடை என்ன செய்யணும்? பலியிடணும். 2 ஆடு என்ன செய்யணும்? பலியிடணும். ஒண்ணு கத்தருக்கு எழுதி ஒன்னா அதுல எழுதி கணத்துல கட்டி வச்சுக்கணும். ஒன்னா போக்காடன்னு சொல்லி என்ன செய்யணும்? எழுதி போட்டு சீட்டு குலுக்கி எழுதணும். கத்தர்கண்டு விழுந்தது அங்க என்ன செய்யணும்? பலிவிடத்துல பலியிடணும். அந்த போக்காடுன்னு இருக்கு பாருங்க, அதை எங்க கொடுக்கணும்? இது 2 அர்த்தம். ஒண்ணு என்னன்னா, ஒரு ஆடு நமக்கு பாவத்தை மன்னி அந்த ரத்தம் சொல்லுறதுனால பாவ மன்னிப்பை யாரு பலியிடுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுது? பாவ மன்னிப்பை கொடுக்கணும். அது இல்லையா? பிரமாணத்தின்படி. 2வது ஆடு என்ன செய்யுது? அது உயிர் உள்ளதாக வனாந்தரத்தில் என்ன செய்கிறது? சுற்றி திரிந்து கொண்டே உயிர் உள்ளது. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து இருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு இருக்கும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம். அல்லேலூயா. அப்ப பலியாடும் அவர் தான், போக்காடும். அல்லேலூயா. அதனால இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில இயேசு நமக்காக பலியானா. அல்லேலூயா. இயேசு நமக்காக பலியானா. இயேசு நமக்காக உயிரோடு பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரிந்து பேசுகிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கேட்கும். எல்லா இயேசப்பாவுக்கு கீழே இருக்கணும். இதை விசுவாசிக்கணும். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், இல்ல சொல்ற பிரசங்கத்தை கேட்கணும். அப்படி எல்லாம் கேட்டாதான் நிறைய பேசணும். ஒரு வசனத்துக்கு நிறைய பேசணும். ஆனா இங்க நம்ம நிறைய வசனம் பேச வேண்டியது இருக்கிறதுனால வசனத்தை வியாக்கியானம் பண்ண முடியல. அல்லேலூயா. அதனால இயேசு அநேகரை மீட்கும் பொருளாக, நம்மை மீட்கும் பொருளாக அவர் பலியானார். அல்லேலூயா. இப்பொழுது அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாய் கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். போற்றி போற்றி மனமே மனமே சர்வஜயம் படைத்தார் இந்த பிறப்பின் பண்டிகையை காணவும், ஆண்டவரே தேவனுடைய செய்தியை கொடுக்கவும், தேவ செய்தியை கேட்கவும் எங்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்தியாக ஆண்டவரே இரட்சகராக, ஆண்டவரே எங்களோடு இருக்கிற இம்மானுவேலராக, எங்களை ஆளுகிற தேவனாக, ஆண்டவரே தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாக, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனாக, ஆண்டவரே இந்த பிறப்பின் பண்டிகையிலே எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறபடியால் சோதரார் வார்த்தைகளை மனதிலே வைத்து சந்தோஷத்தோடு நாங்கள் பண்டிகையை கொண்ட பண்டிகை வெளியே கொண்டு பரிவிடத்தின் கொம்புகளின் கட்டுங்கள் என்று சொன்னபடி, ஆண்டவரே நாங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளபடி தன்னுடைய வார்த்தையை கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்கிறாங்க. புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. ஆண்டவரே புசிப்பதும் குடிப்பதும் பண்டிகையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆண்டவரே சந்தோஷத்தை பெற்ற ஆண்டவரே பிள்ளைகளாய் இருந்து தேவநாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். சமாதானத்தின் தேவனங்களோடு கூட கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களும் என் தெரியனுடைய தோணும் என்னென்னமாயிருப்பதாக. Hallelujah. 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 Lord, I serve you. God bless you. Happy Christmas.